வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக VAR குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். தொட்டால் பூவலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. நேரில் வராமல் நெஞ்சில் தராமல் ஆசை விடுவதில்லை. ஓய், ஆசை விடுவதில்லை. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல். வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 71வது திரைப்படம் சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் படகோட்டை திரைப்படத்தின் 70ஆம் ஆண்டின் சிறப்பு பார்வை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 71வது திரைப்படம் சரவணா பிலிம்ஸ் ஈஸ்ட்மெண்ட் கலரில் மாபெரும் பிரம்மாண்டமான தயாரிப்பு படகோட்டை திரைப்படம். படகோட்டை திரைப்படம் ரிலீஸ் ஆன ஆண்டு தீபாவளி திருநாளை முன்னிட்டு நவம்பர் 3ஆம் தேதி 1964ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஆண்டு படகோட்டை திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் படகோட்டை திரைப்படம் ரிலீஸ் ஆன திரையரங்குகள் சென்னை தேவி பிரடைஸ், ஸ்ரீ கிருஷ்ணா, சரவணா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் செய்யப்பட்டது. மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் படகோட்டை திரைப்படம். சரவணா பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவான படகோட்டை திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்.என். நம்பியார், SP ராமதாஸ், S.A. அசோகன், நாகேஷ், திருப்பதி சுவாமி, N.S. நடராஜன், M.K. தர்மலிங்கம், K. குண்டுமணி, திருமலை ராமசாமி, A. வீரப்பன் மற்றும் பலர். மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படமான படகோட்டை திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் அபிநய சரஸ்வதி, B. சரோஜாதேவி, ஜெயந்தி, மனோரமா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான படகோட்டை திரைப்படத்தில் மாபெரும் பிரம்மாண்டமான படகோட்டை திரைப்படத்தின் மூலக்கதை நன்னு P.P. சந்திரா. படகோட்டை திரைப்படத்தின் வசனம் சக்தி கிருஷ்ணசாமி, நகைச்சுவை வசனம் A.C. நாராயணன். படகோட்டை திரைப்படத்தின் பாடல்கள் கவிஞர் வாலி, பாடல்கள் பாடியவர்கள் T.M.S. சௌந்தரராஜன், P. சுசீலா மற்றும் பலர். படகோட்டை திரைப்படத்தின் இசை M.S. விஸ்வநாதன், ராமமூர்த்தி. படகோட்டை திரைப்படத்தின் சண்டை காட்சிகள் ஷியாம் சுந்தர். படகோட்டை திரைப்படத்தில் 7 பாடல்கள். படகோட்டை திரைப்படத்தின் திரைக்கதை டைரக்ஷன் பிரகாஷ் ராவ் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட இடங்கள் கேரள கடற்கரை மற்றும் கேரளா சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆலப்புழா மற்றும் ஸ்டுடியோக்கள் சென்னை சத்யா ஸ்டுடியோ.
தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே மீனவர்களின் வாழ்விதனை திரைப்படமாக்கப்பட்ட முதல் தமிழ் இந்திய திரைப்படம் படகோட்டி திரைப்படம். தமிழ் திரையுலக வரலாற்றில் மற்றும் இந்திய திரையுலக வரலாற்றில் கேரள கடற்கரையில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் படகோட்டி திரைப்படம். தமிழ் திரைப்பட உலகிலும் மற்றும் இந்திய திரைப்பட உலகிலும் எத்தனையோ திரைப்படங்கள் மீனவர்களின் கதையை கருவாக்க வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இருந்திருந்தாலும் இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும், மக்கள் மனதில் பேசப்பட்டு கொண்டிருக்கும், உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் திரைப்படம் படகோட்டி திரைப்படம். படகோட்டி திரைப்படத்தில் பாடல்கள் 7 பாடல்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் படகோட்டி திரைப்படம். படகோட்டி திரைப்படத்தில் வரும் துன்பத்தின் தூக்கம் களையாதோ என்ற அருமையான பாடல் மீனவ சமுதாயம் எங்கெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கின்றதோ அந்த பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கும் பாடலாக்க படகோட்டி திரைப்படம் இன்று வரை திகழ்ந்து வருகிறது. அதுபோல கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்ற பாடல் மிக அருமையான பாடல். படகோட்டி திரைப்படத்தில் வெறும் பாடல் வரிகளால் மட்டும் எழுதப்படவில்லை. அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நிஜ வாழ்க்கையிலும் அவரை நாடி சென்றவர்களுக்கு அனைவருக்குமே கொடுத்து சிவந்த கரங்களாக திகழ்ந்திருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மீனவ சமுதாய மக்களுக்காக நடித்த திரைப்படங்கள் 2, படகோட்டி மற்றும் மீனவ நண்பன் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் நடித்த மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படங்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் படகோட்டி மீனவன் நண்பன் என்று திரைப்படத்தை மட்டும் எடுத்துவிடவில்லை. அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் மாபெரும் திரையுலகின் மாபெரும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்து மாபெரும் வெற்றி கண்டு அரசியல் உலகில் மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி மாபெரும் மக்கள் சக்தியோடு 1977ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக ஆட்சி பீடம் ஏறிய காலகட்டத்திலிருந்து தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த காலகட்டத்தில் அனைத்து தொழிலாளர் சமுதாயத்திற்கும் மாபெரும் அரிய திட்டங்களை கொண்டு வந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வரிசையில் மீனவ சமுதாயத்துக்காக வேண்டிய இன்சூரன்ஸ், படகு மற்றும் அவர் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து மாபெரும் அரிய திட்டங்களை கொண்டு வந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மனித பிறவியின் பொதுவான இயல்பு என்னவென்றால் ஒரு நிமிடத்துக்கு முன்பதாக சொன்னதாகவோ அல்லது ஒரு நாட்களோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ அல்லது ஒரு வருடமோ சொன்னதையே மனிதர்கள் பெரும்பாலான ஆட்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படத்தில் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் கூறிய அனைத்து மாபெரும் அரிய திட்டங்களை 1977ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பொழுது அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து திட்டங்களையும் அனைத்து தொழிலாளர் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களையும் நிறைவேற்றினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 71வது திரைப்படம் படகோட்டி திரைப்படத்தின் 70ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக படகோட்டி திரைப்படத்தின் 70ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பணிவன்புடன் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும்
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மற்றும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் சந்திக்கும் வரை, மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.